ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடை விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது 3 வார காலகட்டமாகவே என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சில பல டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தனால தான் போட முடியல. இப்போ தான் சரி பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் பர்சனலாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, எங்கள் பிரதர் வீடியோ காணோன்னு. இதனால தான் என்னால் வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வருங்க. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு உண்மை திகில் சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா குமார் என்ற நபர் தாங்க இது ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இது பாகம் 2 நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோவில், பாகம் 2ன்னு அதுதாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இந்த திகில் நிகழ்வு யாருக்கு நடந்துச்சு கேட்டிங்கன்னா குமாருக்கு தாங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சித்தி வீட்டில் நடந்த சம்பவம் தாங்க இது. அதாவது இன்றைய காணொலி சுவாரஸ்யமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது 2014 காலகட்டத்தில் நடந்த அதிபயங்கர திகில் நிகழ்வு தாங்க. கிட்டத்தட்ட குமாருக்கு நடந்த சம்பவம் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் 2014 காலகட்டத்தில் ஒரு சின்ன பையன் சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு நாள் என்ன இருக்குன்னா அவங்க சித்தி இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு சித்தி நினைப்பாவே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க சித்தி சின்ன வயசுலேயே ரொம்ப பாசமாக பார்க்கறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ண காரணத்தினால ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் ஆகணும்ல, ஸோ அந்த காரணத்தினால போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சித்தினா ரொம்ப பாசமாங்க, அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே பார்த்துட்டாங்க இல்லையா, அதாவது பேபிலேருந்து தூக்கி வளர்த்த ஒரு ஆளாவே இருந்திருக்காங்க அவங்க சித்தி. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மைண்டில் யோசனை ஓடிக்கிட்டே இருந்தனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சித்திக்கு கால் பண்ணி பேசியிருக்காருங்க. பேசி முடிச்சோன்னா அவங்க நினைப்பாவே இருந்திருக்குங்க, என்னடா அந்த மாதிரி சித்தியை பார்க்க முடியும், ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்னு. அப்போ இந்த குமார் என்ற நபர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறாருங்க. அதாவது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாருங்க. ஏன்னா அவங்க அம்மா அக்கா, இவங்க தங்கச்சிங்க. ஸோ சித்தியை போய் பார்க்கணுமா, வாங்க போவோம், ரொம்ப நாளாக ஆச்சு, அவங்கள பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. அதாவது பேசலன்னு இல்லை, அவங்க காலை தானே பேசினாங்க, ஸோ நேரடியாக பேசலை. ஸோ அதை அவங்க அம்மாட்ட சொல்கிறாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்கிறாங்க, வாங்க இந்த மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வருவோம், அவளை ரொம்ப நாளாக ஆச்சுங்க நம்மளும் பார்த்து, ஸோ நம்ம பார்த்து விசிட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த காரணத்தினால சரி போவோம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சித்தி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாமே காரில் போயிட்டு இருக்காங்க, அதாவது அவங்க சித்தி வீட்டுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு மனசே சரியில்லைங்க. ஏதோ ஒரு மனசில் பத்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி அவர் மனசில் தோணிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது மௌனமாகவே இருந்த காரணத்தினால அவங்க மனைவி கேட்டிருக்காங்க, என்னங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க, என்ன இதுன்னு. அப்போ சொல்லியிருக்க தெரியல, மனசே சரியில்லை, நம்ம போகிறோம், ஆனால் எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்குது, சரியில்லாத மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணவர். அது மட்டும் இல்லாமல் அவங்க காரில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு கோயில் இருந்துருக்குங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மனசு சரியில்லை சொன்ன காரணத்தினால சரி அங்கே போயிட்டு கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அதோட அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அதுக்கு அங்கிட்டுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டீல் டிரைவ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவாச்சு. ஏன்னா அவங்க சித்தியோட வீடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரங்க, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் பிடிக்குங்க. அந்த காரணத்தினால நைட் ஆயிடுச்சுங்க. அப்பொழுது அவர் இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டை பயன்படுத்தலைங்க, ஷார்ட்கட்டை பயன்படுத்தலாம் சொல்லிட்டு ஒரு இடுகாடு பாதை. இடுகாடுனா என்னன்னா சுடுகாடு தான் இடுகாடு அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த சுடுகாடு பக்கத்தில் இருக்குங்க, நடுவில் ரோடு. ஸோ சுற்றி ஃபாரஸ்ட், அதாவது சுற்றி காடுங்க. அதாவது அந்த நள்ளிரவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அதாவது குமாரோட அப்பாவுக்கு சரியான தூக்கம் வருதுங்க. அவங்க மனைவியும் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிட்டாங்க, அவங்க மகனும் நல்லா தூங்கிட்டாரு போனீங்க. ஏன்னா தூரம் இல்லையா, ஸோ ட்ராவல், அந்த காரணத்தினால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆழ்ந்த உறக்கம்னே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தூக்கம் வந்த காரணத்தினால தூங்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் தட்டு தருமன் தாங்க காடி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு தூக்கம் வருது, ஆனால் அவர் கட்டுப்படுத்திக்கிறாரு. ஸோ அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த காட்டு பாதையில் தானே போகிறாரு, அதாவது சுடுகாடு அந்த பாதையில் தானே போயிட்டு இருக்காரு காடி எடுத்துக்கிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு சைட்டு நல்லா தூக்கம் ஒரு சைட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் எட்டேந்து பார்க்கும்போது ஒரு பெண்மணி நல்லா சாரி கட்டிக்கிட்டு இவரை காரை பார்த்து நிறுத்துங்க நிறுத்துங்க சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி செய்கை காமிச்சு நிறுத்த சொல்லியிருக்காங்க இவரோட காரை. இவர் இதை பார்த்தோன்னே என்னது நள்ளிரவு இந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு பெண்மணி இங்கே நின்று இருக்காங்களே, என்ன ஏது தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி கார் ஓட்டிக்கிட்டு அந்த பெண்மணியை நோக்கி போயிட்டு இருக்காருங்க அவங்க அப்பா. அப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா அவங்க அப்பா அந்த பெண்மணியை நோக்கி போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட யோசனையிலே போறாரு, என்ன இது இந்த நள்ளிரவில் இது ஒரு பெண்ணு நிற்கிறாங்க, ஒரு பொண்ணு நிற்கிது, என்ன அப்படி சொல்லிட்டு குழம்பி சரி போய் கேட்டுருவோம் என்ன இது அப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதாவது காடி எடுத்துட்டு அந்த பெண்மணி பக்கத்தில் போயிட்டாருங்க.
அப்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாருடைய அப்பா என்ன யோசிச்சிட்டாருன்னா, இந்த நள்ளிரவுல வந்து ஒரு பெண்மணி இந்த மாரி நிக்கிறாங்களே, ஏதோ உதவி போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா, இவர் வந்து காரை கொண்டு போய் அந்த பெண்மணி பக்கத்துல நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு காரோடைய விண்டோ மட்டும் தொறந்துட்டு கேட்டிருக்காங்க, "நீங்க எங்க உள்ளவங்கம்மா? இங்க என்னம்மா பண்றீங்க? நள்ளிரவுல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு. அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம, "இல்லண்ணே, இந்த மாரி என்னை இங்க மட்டும் இறக்கி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையாங்க. அப்ப இவரு என்ன நெனச்சுட்டாருன்னா, இவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரிம்மா பின்னாடி வந்து ஏறுங்க, கார் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம, சரி உதவி தானே கேட்குறாங்க, நம்ம கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல, போய் விட்டா சரி சொல்லிட்டு பின்னாடி உட்கார சொல்லிட்டாங்க அந்த பெண்மணிய. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணிய ஏத்தி ஒரு 10 செகண்ட் கூட இல்லங்க. காடி போயிட்டு இருக்குதுங்க. இவரு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த காடி உழுக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இறந்த பிணம் பக்கத்துல போனா என்ன மாரி வாடை அடிக்கும், அந்த வாடை ஹெவியா அடிச்சிருக்குங்க அவங்க காடி உள்ள. அது மட்டும் இல்லாம அவங்க அதாவது குமாரோடைய அப்பா வந்து யோசிச்சாருங்க. என்ன இது, இந்த பெண்மணி ஏத்தன கையோட இந்த மாரி ஒரு வாடை அடிக்குது. என்ன இது, இவங்க ஏதாவது மிதிச்சிட்டு வந்துட்டாங்களா? ஆனா இது உண்மையான பிண வாடை மாரியே இருக்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து டிரைவ் பண்ணியிருக்காருங்க. அந்த பெண்மணிக்கிட்டையும் கேட்கல என்ன இதுன்னு. ஏன்னா இவர் யோசிச்சுக்கிட்டே வந்து தூக்க கலக்கம் ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டே காரை டிரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காருங்க. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்த குமார் தூங்கிட்டு தான் இருந்தார் சொன்னேன். அவர் வந்து முழிப்பு தருண காரணத்தினால எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு பக்கத்துல உள்ள பெண்மணியை பார்த்து அப்படியே அலறி இருக்காருங்க. அப்படி ஒரு அலறல் சத்தம். இந்த அலறல் சத்தத்தை கேட்ட அவங்க அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க. தூக்கமே கலைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா குமாருடைய அப்பாவுக்கும் தூக்கம் கலைஞ்சிருச்சு, அவங்க அம்மாவுக்கும் தூக்கம் கலைஞ்சிருச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருந்தாங்க தானே நான் சொன்னேன். அந்த பெண்மணி வந்து ஒரு பேய்ங்க, துர் ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அவ்வளோ அகோரமா இருந்திருக்கு. அதை பார்த்து தான் வந்து இந்த குமார்ன்ற பையன் வந்து கத்திருக்காரு. அதுக்கு அங்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மாதிரி அலறனோட அவங்க அம்மா எந்திரிச்சு கோவப்பட்டிருக்காங்க. "ஏன்டா நானும் தூங்கிட்டு இருக்கேன், உங்க அப்பா கஷ்டப்பட்டு டிரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம் சித்தி வீட்டுக்கு, நீ ஏன்டா அப்படி அலறுற, எதை பார்த்துட்டு அலறுன" அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து, "இல்லைம்மா, என் பக்கத்தில் ஏதோ ஒரு பேய் உட்காந்துருச்சுமா, அதை பார்த்து தான்மா அலறினேன், அது அப்படியே மறைஞ்சு போணுச்சுமா" அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க இந்த குமார்ன்ற பையன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து அப்படியே நடுங்கிட்டாருங்க இதெல்லாம் கேட்டோன்னே. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்து உண்மையை வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க. "ஆமாம், நான் சொன்ன மாதிரி தாங்க, அந்த பெண்மணி நின்றது, அப்புறம் காரில் ஏறினது, இவர் ஏற்றுனது, அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க அவங்க அம்மா கிட்ட." அதாவது இவருடைய கணவர் வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து சொல்லிட்டாருங்க எல்லாத்தையும். அதுக்கு உங்க மனைவி கோவப்பட்டு, "ஏங்க இந்த நள்ளிரவுல யாராவது இந்த மாதிரி நிற்பாங்களா, உதவி செய்யலாங்க, அதுக்குன்னே ஒரு பேய்க்கா நீங்கள் உதவி செய்வீங்க" அப்படி சொல்லிட்டு பயத்தில் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க சித்தி வீட்டுக்கு போகிற வரைக்கும் பயத்தில் இருந்திருக்காங்க 3 பேரும். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நடந்த சம்பவத்தினால. அதுக்கு அங்கிட்டு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அதாவது அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க இவங்க 3 பேருமே சேஃபா. நான் சொன்ன மாதிரி தாங்க, அப்படி அவங்க சித்தி வீட்டுக்கு போனோடனே அப்பதான் அவங்க 3 பேத்துக்குமே பெருமூச்சே வந்திருக்கு, அப்பா சேஃபா வந்துட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து குமாரோடைய அப்பா வந்து காரை பார்க்கிங் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கிங் பண்ணி 3 பேரும் இறங்கியிருக்காங்க. அப்படி 3 பேரும் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வீட்டு வெளியே வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா காரியை வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காருங்க. அந்த வாசலில் தான் இறங்கியிருக்காங்க 3 பேருமே. இறங்கின கையோட பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன மாதிரி துர்நாற்றம்னா, அதாவது பின்பு நான் சொன்னல இந்த மாதிரி பிண வாடை அடிச்சிச்சு கார் உள்ளன்னு, அந்த மாதிரி இல்லைங்க. இந்த வாட்டி வந்து ரத்த வாடை, ஒரு அதாவது இந்த கவுல் வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இறைச்சியெல்லாம் நம்ம வெட்டின ஒரு மாதிரி வாடை வரும். அந்த இறைச்சி வந்து அழுகி போனால் என்ன மாதிரி வாடை வரும், அந்த மாதிரி வந்து வாடை அடிச்சிருக்குங்க. ரத்த வாடையும் சேர்த்தே வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலங்க. குமாரோடைய அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இந்த பையனாக இருக்கட்டும், குமார் பையனாக இருக்கட்டும், ஒன்றும் புரியல. என்னடா இந்த மாதிரி வாடை அடிக்குது, ஒருவேளை அந்த பேய் வந்துருச்சோ சொல்லிட்டு 3 பேருமே நினச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட கடவுள் இருக்காரு, அதெல்லாம் இல்லை, அது ஏதோ ஒரு இதாக நடந்துருச்சு, பரவாயில்ல, அதை பற்றி நினைக்க வேணாம், நம்ம நினைக்கிறனால தான் இந்த மாதிரி நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி யோசிச்சிட்டாங்க. அப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு சம்பவம் நினச்சி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த விஷயத்த வந்து சரி மறந்துடுவோம், அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவோம் சொல்லிட்டா, அது அவங்க சித்தி கிட்ட கூட சொல்லிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி, அவங்க தங்கை கிட்டையும் சொல்லலை, அவங்களோட தங்கையோட ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லலைங்க, மறைச்சிட்டாங்க. சரி ஏன் என்னத்துக்கு, இன்றைக்கி தான் நம்ம போயிருக்கோம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த இரவு வந்து அப்படியே போயிடுச்சுங்க. ஆனால் அதுக்கு அங்கிட்டு தாங்க அமானுஷ்ய புயலே வீச ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம்.
அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மறாநாள் காலையில 6 மணி இருக்குங்க. அந்த 6 மணி தோராயமா என்ன பண்றாங்கன்னா, அவங்க சித்தி வந்து எந்திரிச்சு, சரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். இந்த மாரி அக்கா, மாமா, பையன்லாம் வந்திருக்கானே, அவங்களோட பையன்லாம் வந்திருக்கானே, சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம் நம்மளுக்கும் சேர்த்து. அப்படி சொல்லிட்டு கிச்சனை நோக்கி நடந்து போறாங்க. ஆனா அவங்க எட்டேந்து கிச்சனை நோக்கி நடந்து போகும்போது எட்டேந்து பார்த்துட்டாங்க, கிச்சன்ல லைட் தட்டியிருக்குங்க, ஹால் லைட் ஆஃப்ல இருக்கு. அப்ப இவங்க என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, அக்கா தான் ஏதோ சமைக்கிறாங்க போல, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, நம்ம தானே செய்யணும். இவங்க டயர்டா இருப்பாங்க, இவங்க போயிட்டு இட்லி ஏதோ செய்றாங்க போலங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இட்லியோட வாசம் சுட்டா ஒரு மாதிரி ஆவி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வாசனை வந்துருக்குங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, சரி போய் கேட்போம் அப்படி சொல்லிட்டு நேராக என்ன செஞ்சாங்கன்னா நடந்து கிச்சனில் போய் பார்க்குறாங்க. அப்படி கிச்சனை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே யாருமே இல்லைங்க, ஜஸ்ட் லைட்டு மட்டும் தான் தட்டி இருக்கு. அந்த இட்லி சுடுறதும் அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. இதை பார்த்தோன்னா அவங்க சித்தி வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்னடா இது, எட்டேந்து வரும்போது வாசனை அடிச்சிச்சு, யாரோ சமையல் செய்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, நம்ம அக்கா நினச்சிங்க யாருமே இல்லையே, ஒருவேளை மன பிரம்ம போல அப்படி சொல்லிட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க. அவங்க அந்த இட்லி சுடுறதுக்காக அந்த பானை எல்லாம் எடுத்து வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க. அப்படி அந்த இட்லிக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல் சமையல் செய்யறதுக்காக. அப்போ அவங்க அக்கா வந்து கிச்சனில் வராங்க. அப்போ அவங்க தங்கச்சி இப்படி திரும்பி பார்த்தோன்னே அவங்க அக்கா வந்து பேய் எறிஞ்ச மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க அவங்க தங்கச்சி, என்னக்கா ஏன்க்கா பேய் எறிஞ்ச மாதிரி என்ன எப்படி பார்க்குற அப்படின்னு. அவங்களும் வந்து இல்லடி ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாக்காகவே பார்த்துருந்துருக்காங்க. இவங்க திருப்பி கேட்டிருக்காங்க, என்னத்தை நீ பார்த்த, ஏன் என்னை இப்படி பார்க்குற அப்படின்னு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க சமையல் செய்கிற சத்தம் வந்து அவங்க தூங்குற இடத்துல கேட்டிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சொல்ல மறந்துட்டாங்க, சாரிங்க. அதாவது இவங்க சித்தியோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோரி. ஸோ இவங்க சித்தியாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாம் மேலே தான் படுத்து தூங்கியிருந்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்களும் வந்து அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலாம் இருந்திருக்கு போல் அவங்க வீட்டில். அதாவது குமாரோடைய அம்மா வீட்டில் அவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க தானே. சரி இங்கே தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம், இவ தனியாக செய்கிறா சொல்லிட்டு அந்த அவங்களுடைய அறையிலேருந்து எந்திரிச்சு படியில் அப்படி நடந்து போகலான்னு பார்த்துருக்காங்க. அப்போ எட்டேந்து படியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா அழகாக சாரியை கட்டிக்கிட்டு அவங்க மகனை, அதாவது அந்த குமார் என்ற பையனை வந்து கூட்டிகிட்டு கீழே அப்படி போயிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் குமாரை வந்து இவ கூட்டிகிட்டு போகிறா, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அவங்க தங்கச்சி. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, அவங்க தங்கச்சி பேர் வந்து தேவிங்க. ஸோ அவங்க வந்து, தேவி எங்கே தேவி போகிற, இவனை கூட்டிகிட்டு எங்கே போகிற, கீழே போறியா என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. அவங்க அந்த சாரிலாம் கட்டிக்கிட்டு அந்த குமார்ன்ற பையன் வந்து அப்படியே படியில் அப்படியே கீழே கூட்டிகிட்டு போயிட்டு நேராக கிச்சன் உள்ளே போயிட்டாங்க அவங்க தங்கச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியுங்க, அந்த சாரி கட்டிட்டு அந்த குமார் மாதிரியே அந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்க தங்கச்சியே இல்லைங்க, அது ஒரு துர் ஆத்மா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி காரியில் ஏறி உட்காந்து குமார் பார்த்து பயந்து அழறான்னு, அந்த துராத்மா தாங்க இந்த வேலை எல்லாத்தையும் காமிக்குது. அப்போ என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அதனால தாங்க அவங்க வந்து கிச்சனுக்கு போயிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்கும்போது அப்படியே அதிர்ச்சியோடு வந்து அப்படியே பார்த்துருக்காங்க. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து அப்படியே சொல்லும் போது அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது ஏதோ மன பிரம்ம போல, ஆனால் தான் அக்காவுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அவங்க தங்கச்சி வந்து ஆறுதல் படுத்துறாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் வந்து பேபி பாயை கூட்டிகிட்டு வரல, நாயை கூட்டிகிட்டு வர போகிறேன். அதாவது குமாரை வந்து பேபி பாய்னு சொல்லுவாங்க அவங்க சித்தி. ஏன்னா சின்ன வயசுல வளர்த்த காரணத்தெல்லாம் அப்படியே கூப்பிட்டு பழக்கமாச்சு. பேபி பாயை நாயை அவனை கூட்டிகிட்டு வர போகிறான், அவன் நல்லா மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க்கா, நீ எதுவும் யோசிக்காதீங்க, அது ஜஸ்ட்டு மன பிரம்மையாக இருக்கும், இப்போ தானே தூங்கி எழுந்தோம், ஸோ அதான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நான் வாங்க வேலைக்கு செய்வோம் அப்படி சொல்லிட்டு அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல்லே வந்து முடியுதுங்க அந்த காலை. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலையை அப்படியே போகுதுங்க, சுமூகமாக போகுதுங்க. அதாவது அந்த சம்பவம்லாம் நடந்து இவங்களும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க அக்காவும் சரி இவன் சொல்கிற மாதிரி எதுவும் மன பிரம்மம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அன்றைய இரவு தாங்க அதிபயங்கர சம்பவம்னே சொல்லலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி தாங்க, அதாவது அன்றைய இரவு, அதாவது நள்ளிரவுன்னு சொல்லாங்க, கிட்டத்தட்ட 12:30 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போ குமாருடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, அந்த குமார்ன்ற பையன் பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கச்சி வீட்டு கீழே பார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த காடி மேலே வந்து சம்பளம் போட்டு அப்படி உட்காந்துருக்காருங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த காடிக்கு மேலே, அதாவது இந்த போனட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல வந்து மிதந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு தத்துரூபமான ஒரு உருவத்தை வந்து கனவுல பார்த்துருக்காங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா, முழிப்பு தட்டிச்சுங்க, என்னடா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கனவு வருது, என்ன இது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குமார்ன்ற பையனை பார்த்துருக்காங்க, ஆளை காணோம். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ பாத்ரூம் வந்தது போல், பாத்ரூம் தான் போயிருக்கான் போல் அப்படின்னு. அதாவது பொதுவாக அவங்களுடைய ரூமை பற்றி சொன்னால், அவங்க ரூமுக்குள்ளே பாத்ரூம் இருக்குங்க, கிட்டத்தட்ட நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, ஏன்னா டபுள் ஸ்டோரி இல்லையா, ஸோ அதில் வந்து நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குது, ரூமுக்குள்ளே பாத்ரூம். அப்போ அந்த பாத்ரூமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கதவு திறந்துதான் இருக்குது, லைட்டும் போடலை, பார்த்தா அந்த குமாரையும் காணும். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு, என்னடா பையனை காணாமே அப்படின்னு.
அப்பொழுது அவங்க குமாரோடைய அம்மா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கணவரை வந்து எழுப்புறாங்க. "அங்க எந்திரிங்கங்க, இந்த மாதிரி குமார காணோங்க" அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாதிரி பாத்ரூம் போயிருப்பான், பாத்ரூம்லயும் இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குங்க" அப்படி வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய கணவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, "சரி வா போய் பார்ப்போம்" அப்படி சொல்லிட்டு ஹாலுக்கு அவங்க கணவர் மட்டுங்க, அவங்க அப்பதான் அவங்க அம்மா பின்னாடி நடந்து வந்திருக்காங்க. ஒரு கணவர் பாத்தீங்கன்னா ஹாலுக்கு போறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது வந்து ஒரு பெரும் அதிர்ச்சிங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமார்ன்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா, நடு ஹால்ல தாங்க இருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க அப்பா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து உட்காந்துருக்காருங்க. உட்காந்து பச்சையா வந்து கோழிய சாப்பிடுறாருங்க. கிட்டத்தட்ட அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தி வந்து மறுநாள் சமைக்கிறதுக்காக வச்ச அந்த கோழிங்க, அந்த மாமிசம். அத வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, பச்சையா சாப்பிடுறாருங்க. அப்படியே உட்காந்து சம்மணம் போட்டு. அது மட்டும் இல்லாம, அது சம்மணம் போட்டிருந்தார் இல்லையா, அவரு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த சாரி போட்ட அந்த உருவங்க துராத்மா. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து காடியில ஒரு ஆத்மாவை ஏத்துறாரு அப்படின்னு. அதே ஆத்மாவை தத்ரூபமா வந்து அவரை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்சியை பார்த்துருக்காருங்க. அவங்க அப்பாவா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும். அவங்க அப்பா அதை பார்த்தோன்னே அப்படி பேனிக் ஆயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து அலறிட்டாங்க. அலறல அவங்க தங்கச்சியும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க தங்கச்சி பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கட்டும், எல்லாரும் ஹாலுக்கு வந்து பார்த்தோன்னே அவங்களும் பெரிய அதிர்ச்சியா ஆயிட்டாங்க இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியா அவர் அந்த மாதிரி பண்றத பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க இல்லையா, அந்த துராத்மாங்க அப்படியே காத்துல கரையிறத தத்ரூபமா எல்லாருமே பார்த்துருக்காங்க. அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க தங்கச்சி பிள்ளைங்க உட்பட. அதாவது அவங்க தங்கச்சி பிள்ளைங்களை சொல்லணும்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய ஆளு தாங்க. இவர் தான் சின்ன பையன். ஸோ அவங்களுக்குலாம் அக்கா, தம்பி, அண்ணன் அந்த மாதிரி. ஸோ அந்த காரணத்தினால தைரியமா வந்து அந்த ஒரு காட்சி வந்து எல்லாருமே தத்ரூபமா பார்க்குறாங்க. ஸோ தைரியம்னு சொல்ல முடியாது, பயம்தான். ஆனால் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா குமார் அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அந்த காரணத்தினால. அப்பொழுது அந்த ஆத்மா அப்படியே போனோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமார் வந்து பார்த்தீங்கன்னா மயக்க நிலையில் போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட பேச்சு மூச்சு இல்லைன்னே சொல்லலாம். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பேச்சு மூச்சு இல்லை தான் நான் சொன்னேன். அவர் வாயிலையும் சரி, காதுலையும் சரி, மூக்குலையும் சரிங்க ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே பயந்துட்டாங்க. என்ன அந்த பையனுக்கு இப்படி வருது சொல்லிட்டு மருத்துவமனைக்கு இந்த பையனை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு அதுக்கு அங்கிட்டுங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 நாள் சென்றுங்க மருத்துவமனையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி வீட்டுக்கே திருப்பி வந்துட்டாருங்க. அப்படி வந்த பிறகுதான் அவங்க சித்தியா இருக்கட்டும், அவருடைய சித்தப்பாவா இருக்கட்டும்ங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன, அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன இது இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னாச்சு, இது என்ன, இது பேயெல்லாம் வருது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போதாங்க அவங்க அப்பா வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு பெண்மணி சாரி போட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காடியில் பின்னாடி ஏற சொன்னது, அப்புறம் இவர் பார்த்து அலர்னது எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டாருங்க அவங்க அப்பா. அதுக்கு அங்கிட்டு அவங்க சித்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னம்மா இவ்வளோ தூரம் நடந்திருக்கு ஒன்றுமே சொல்லலை, இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் நடந்த பிறகு தான் சொல்லுறீங்க, இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்தை பேசியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, மேமாடியிலங்க அவங்க வீட்டு மேமாடியில் ஒரு பெரிய சிரிப்பு சத்தங்க. அப்படியே ஒரு பெண்மணி அப்படியே சந்தோஷத்தில் சிரிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க. அப்படி அந்த பெண்மணி சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, குமார்ன்ற பையன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து காத்திருந்தோன்னா பெரிய விபரீதமாயிரும் அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைக்கா கோயில் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கே மசூதி தான் இருக்குது, இங்கே மசூதிக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து மயக்க நிலையில் தாங்க இருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் தட்டு தர மாதிரி அவர் கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டார் காடியில் இறந்தோன்னே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மசூதிக்கு போக சொல்லிட்டு மசூதிக்கு இந்த குமார்ன்ற பையனும் அவங்களோட ஃபேமிலியும் எல்லாமே போகிறாங்க. அங்கே உள்ள அந்த உஸ்தாஸை பார்க்க. நான் சரியாக சொல்கிறேன்னா தெரியல, உஸ்தாஸா கரெக்டு தான் போல், தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. ஸோ அந்த உஸ்தாஸை பார்க்குறதுக்காக மசூதிக்கு அவங்க ஃபேமிலியே போகிறாங்க. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசூதிக்குள்ளே போகிறாங்க. அதாவது அவங்க சித்தி தான் போகிறாங்க போல், சித்தியா அவங்க அம்மாவா தெரியல போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து ஒரு நபரை பார்த்து கேட்குறாங்க. அவர் தான் இன்சார்ஜ் போலுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உஸ்தாஸ் இன்னைக்கு இல்லைம்மா, அதாவது அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு, வரதுக்கு 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. ஸோ அப்போ உள்ளது என்ன நடக்குதுன்னா, அவர் கேட்குறாருங்க, ஏன் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைம்மா நாங்கள் வந்து பேய் ஓட்ட மாட்டோம், எதாக இருந்தாலும் உஸ்தாஸ் தான் பெரியவர் தான் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் அந்த மாதிரி சொன்ன காரணத்தினால ரொம்ப யோசனையாச்சுங்க. அவங்க சித்தியாக இருக்கட்டும், அவங்களுடைய கணவராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் குமாரோடைய அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம். அப்போ தாங்க ஒரு யோசனை தோணுது.
அப்படி என்ன யோசனை தோணுது பார்த்தீங்கன்னா, குமாரோடைய அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும்ங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இயேசு கிறிஸ்து மேலே வந்து நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த காரணத்தினால சரி வேறு வழி இல்லை, நம்ம பாதிரியாரை கூப்பிட்டு பார்ப்போம். அவங்க ஏன் வந்து அதாவது நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பேச பாதிரியாரை கூப்பிட்டு இந்த விஷயத்த வந்து ஓட்டியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா வந்து பாதிரியார் வந்து அதை சொன்னேன் இல்லையா, இவங்க வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க, உங்கள் சித்தி வீடு. அவங்க அந்த ஏரியா பேரை சொல்ல வேணாம் சொன்ன காரணத்தினால என்ன சொல்ல முடியலங்க. அதனால வந்து பாதிரியாரை கூப்பிடலாங்க. இந்த மசூதிக்கு போகிற ஐடியா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தியோட ஐடியாவாக தான் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் சரி மசூதிக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிரியார் கூப்பிட்டா வருவாரா என்னன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப தூரம் அவங்க வீடு. ஸோ அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வேறு வழி இல்லை, நம்ம பாதிரியார்கிட்டே போயிட்டு நம்ம கால் பண்ணி சொல்லுவோம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து குமாரோடைய அப்பா வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க பாதிரியார்கிட்ட. அப்படி அவங்க அப்பா எல்லாத்தையும் அந்த பாதிரியார்கிட்ட சொன்னோன்னே அந்த பாதிரியார் என்ன சொல்கிறேன்னா, சரி பிரதர் பரவாயில்ல, தூரமாக இருந்தாலும் உங்களுக்காக நான் வரேன் பிரதர், வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படி சொன்ன காரணத்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 10:30 தாங்க அவங்க சித்தியோட வீட்டுக்கு நேரடியாக வந்துட்டாருங்க இந்த பாதிரியார். அதாவது பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10:30 கரெக்டாக 10:30 தாங்க இரவு நேரத்தில் தான் அவங்க சித்தி வீட்டுக்கு இந்த பாதிரியார் வந்திருக்காருங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க. அப்படி அந்த பாதிரியார் வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு வந்தோடனே அவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட யார்கிட்டையும் பேசலைங்க. ஏன்னா ஓராட்டி பார்த்தீங்கன்னா குமாரோடைய அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த காண்டானில் என்ன பண்ணிட்டாருன்னா, பாதிரியார் நேரடியாக போயிட்டு அந்த குமார்ன்ற பையனை பார்க்க போயிருக்காருங்க, கிட்டத்தட்ட 2வது மாடியில். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தாங்க. அப்படி குமாரை போயிட்டு 2வது மாடியில் பார்க்க போனா சொன்னேன் இல்லையா, அவர் ரூம் வந்து அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் மயக்கத்தில் இருந்த காரணத்தினால 2வது மாடியில் ரூமில் வந்து படுக்க வச்சிருக்காங்க. அவர் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு. அப்போ பாதிரி என்ன பண்ணிட்டான்னா, அவர் ரூமை வந்து இப்படி திறந்தது தாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது பெரும் அதிர்ச்சிங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு துராத்மா வந்து அவர் தூங்கிட்டு இருக்காருங்க, அவர் பெட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கு. பாதிரி அவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கோவம் வந்துருச்சா என்ன தெரியலங்க. அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து ஒரு டாய்லெட் இருக்குது சொன்னேன் இல்லையா, பாத்ரூம். அந்த பாத்ரூமுக்கு அது உள்ளுக்கு வந்து ஒரே அட்டிங்க. அந்த பாத்ரூம் உள்ள போயிருக்குங்க, ஒரே சத்தங்க. ஆனால் பாதிரியார் வந்து நான் சொன்ன மாதிரி தாங்க, அவருக்கு இதெல்லாம் அத்துப்படி. அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டான்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன, அதாவது காலத்தை கடத்தக்கூடாது, நம்ம ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மண்டிட்டு அந்த ரூமில் மண்டிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, பைபிள் ஹாலி வாட்டர்லாம் வச்சு. அப்படி ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தூங்கிட்ட குமார் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து பொசஸ் பண்ணிச்சு போலுங்க. அப்படி சம்மளம் போட்டு பார்த்தீங்கன்னா பெண் குரலில் வந்து அழுக ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த குமார்ன்ற பையன். அதோட பாதிரியார் என்ன பண்ணுறாருன்னா, ஜபம் செஞ்சுக்கிட்டு அதோட அந்த ஆத்மா கிட்ட பேசுகிறாருங்க. நீ என்னத்துக்கு இந்த பையனை வந்து ப்ரொசஸ் பண்ண ஆக்கிரமிச்ச, இந்த பையன் சின்ன பையனாச்சே, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு அந்த துராத்மா என்ன சொன்னா, இவனோட உயிர் தான் வேணும், இந்த பையனோட உயிர் தான் வேணும், இவனை கொடுத்துரு, நான் போயிடுறேன், உனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை, நீ போ சொல்லிட்டு அந்த மாதிரி பேசியிருக்குங்க அந்த ஆத்மா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டான்னா, எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காருங்க, நீ அந்த பையனை விட்டு போகலன்னா உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இயேசு நாமத்தில் உன்னை எரிச்சிருவேன் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதுக்கு வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் போக மாட்டேன் சொன்ன காரணத்தினால பாதிரி என்ன பண்ணுறாருன்னா, பைபிள் வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்க ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது மண்டிட்டுருச்சு, நான் போகிறேன், நான் இனிமேல் இந்த பையனை வந்து நான் பின்தொடர மாட்டேன், நான் போகிறேன், தப்பாக வந்துட்டேன் சொன்ன காரணத்தால் என்ன பண்ணுறான்னா, ப்ரே பண்ணி அந்த குமார்ன்ற பையன் மேலே வந்து ஹாலி வாட்டர் தெரிச்சது தாங்க. அந்த ஆத்மா வந்து ஒப்பு கொடுத்துட்டு அதோட அந்த பையனோட உடம்பு விட்டு போயிருச்சாங்க. அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடம்பு விட்டு போயிட்டோன்னே அப்போதாங்க குமார்ன்ற பையன் வந்து நார்மல் நிலைமைக்கே திரும்பி இருக்காரு. நார்மலாக எந்திரிச்சு உட்காருது அந்த மாதிரி பண்ணி நார்மலாக இருந்திருக்காருங்க. அவருக்கு தண்ணி கொடுத்து அப்போ தாங்க சரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பையனை எங்கேயும் வெளியே பாத்தீங்கம்மா, இங்கே இருக்கட்டும், நல்லா பைபிள் படிக்க சொல்லுங்கள், இந்த பையனை வந்து ப்ரே பண்ண சொல்லுங்கள், அதாவது குமாரை வந்து ப்ரே பண்ண சொல்லியிருக்காருங்க அந்த பாதிரியார். திருப்பி அந்த ஆத்மா வந்து இந்த பையன்கிட்ட நெருங்காமல் இருக்கு. அதோட தாங்க அவர் வந்து சரியாகி அதோட நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாருங்க. இப்படி தாங்க இந்த திகில் சம்பவத்தை வந்து நம்ம குமார்ன்ற சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லி முடிக்கிறாருங்க. அதாவது இன்றைய காணொலி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்கள் பீட்டர், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.